பிடிமண் என்கின்ற இந்த நாவலை அவர் ஒரு சிறு கதையாக எழுதுவதற்குத்தான் முயற்சித்ததாகவும், ஆனால் அந்த முயற்சியிலே அவர் ஈடுபடுகின்ற பொழுது அது ஒரு மிகப்பெரிய கதை களமாக விரிந்து ஒரு நாவல் என்கின்ற நிலையை எட்டிவிட்டதாகவும் அவர் பதிவிடுகிறார். இந்த நாவலிலே கதாநாயகன் யார்? கதையினுடைய கதை என்று வந்தால், நாவல் என்று வந்தால் அதிலே ஒரு கதை இருக்கும். அந்த கதையிலே நாயகன் யார் என்று கேட்டால் நாயகன் இவர்தான் என்று சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு நாவலை படைக்க முடியும் என்றால் அந்த முயற்சியிலும் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். காரணம், கதாநாயகன் சங்கையாவா அல்லது சங்கையா ராஜாத்தியினுடைய காதலா அல்லது தெற்குப்பட்டி என்கிற கிராமமா அல்லது அங்கு குடிகொண்டிருக்கக்கூடிய புனுகு ஆண்டவரா இல்லை ஆண்டவர் கோயிலில் இருந்து எடுக்கப்பட்ட பிடிமண்ணா? இதில் எது கதாநாயகன் என்று தேடி தேடி நீங்கள் ஒவ்வொரு பகுதியாக படித்து கொண்டு வேகமாக வருகின்ற பொழுது அதற்கான விடையை நீங்கள் கண்டுபிடித்து முடிப்பதற்குள் 350 பக்கங்கள் கொண்ட இந்த நாவல் முடிவு பெற்று விடுகிறது. அதுதான் அவர்களுடைய சிறப்பம்சம். தன்னுடைய அம்மாவினுடைய அம்மா, சில பகுதிகளிலே அம்மத்தா, சில பகுதிகளிலே அம்மாச்சி, அந்த அம்மாவினுடைய அம்மை சுப்பாத்தாள் என்பவர்தான் எனக்கு இந்த முயற்சியை செய்வதற்கு, இந்த கதையை எழுதுவதற்கு, இந்த நாவலை படைத்து காட்டுவதற்கு மூல காரணமாக இருந்தார் என்று நன்றியோடு பதிவிட்டிருக்கிறார். அப்படி என்றால் அந்த அம்மையார் எப்படிப்பட்ட ஞானம் படைத்தவராக இருக்க வேண்டும் என்பதை நாம் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தன்னுடைய தந்தையின் பெயரான சீனிச்சாமி சங்கையா என்கிற பெயரையும் இந்த கதைக்களத்தினுடைய கதாநாயகர் என்று கருதப்படுகிறவருக்கு அவர் சூட்டியிருக்கிறார் மிக லாபகமாக. இவையெல்லாம் ஒரு தேர்ந்த எழுத்தாளர்கள் கடைபிடிக்கக்கூடிய யுக்தி. அந்த யுக்தியை முதல் முயற்சியிலேயே அவர் கடைபிடித்திருக்கிறார். கதையினுடைய களம் கருப்பொருள் என்றால் தெய்வ வழிபாட்டிலே அன்பிற்குரிய திரு ராஜேந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னதை போல 2 வகை வழிபாடுகள் உண்டு. பெருநெறி சார்ந்த இறை வழிபாடு, அதை பற்றி விரிவாகவே அவர் சொல்லிவிட்டார். அதை தாண்டி ஒரு வழிபாடு இருக்கிறது, அது நாட்டார் தெய்வங்கள் வழிபாடு. அதைத்தான் நாம் குலசாமி வழிபாடு என்று சொல்கிறோம்.